Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Quants. Guys, ஒரு important announcement என்ன அப்படின்னா நிறைய பேர் Quants A to Z series கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம சேனல்லையே ப்ரீவியஸாக 1000 அப்ளிகேஷன் சீரிஸ், டெய்லி அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம் வரும்போது ப்ராக்டிஸ் செஷன்லாம் கொண்டு போயிருப்போம். அது எல்லாமே நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை தாண்டி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா RQ100 மேரத்தான் சொல்லிட்டு ஒரு மேரத்தான் கொண்டு வர போகிறோம். அதாவது இது எப்போ இருக்க போகுது அப்படின்னா 5 PM ஃப்ரைடே. ஓகே, நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு இல்லை, ஃப்ரைடே அன்னைக்கு 5 PM இருக்கும். ஸோ ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு 100 கொஷின்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சம் சொல்கிறேன். அப்ளிகேஷன் டாபிக்ஸ்லேருந்து ஒரு டாப்பிக்லையும் A to Z சீரிஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு, இப்போ பர்சன்டேஜ்க்கான A to Z சீரிஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எல்லா டைப்பும் மிக்ஸ் பண்ண மாதிரி எல்லா டைப்ஸ்லேருந்தும் ஒரு 100 கொஷின் பர்சன்டேஜ் கான்செப்ட் கீழே ஒரு 100 கொஷின் சால்வ் பண்ணி பார்த்தா டெஃபினட்டாக அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடலாம். மெயின்ஸ்லேயுமே எப்படி கேட்டாலும் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த RQ100 மேரத்தான். ஃப்ரைடே 5 PM இருக்கும், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ 100 கொஷின்ஸ் ஒரே செஷனில் முடிக்கிறது கஷ்டம். ஒரு கொஷினுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட வச்சாலும் ஒரு 3 to 4 minutes வச்சாலும் 100 கொஷின் முடிக்க முடியாது. ஸோ 2 டேஸில் நம்ம முடிச்சிடலாம். ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 50 கொஷின்ஸ், சாட்டர்டே அன்னைக்கு ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 5 to 9 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே இதை நான் இப்போ ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை ரிமைண்டர் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. மறக்காமல் 5 PM லைவ் செஷன் கைஸ். இது லைவில் வரும். நான் லைவில் வந்து உங்களுக்கு ஒரு 100 கொஷின் சால்வ் பண்ணுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ண போகிறீங்க. டெஃபினட்டாக இது A to Z சீரிஸ் பார்த்துட்டு அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், SSCR, பேங்கிங், இன்சூரன்ஸ் எக்ஸாம் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணணும், Quants A to Z சீரிஸ் பர்சன்டேஜ்க்கு ஃப்ரீயாகவே இருக்குது. அது போக எல்லா டாப்பிக்கும் நீங்கள் Quants A to Z சீரிஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரதினா குவான்ஸ் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே இந்த குவான்ஸ்க்கான A to Z சீரிஸ் லைஃப் டைம் வேலிடிட்டியோட இந்த ஒரு பேக் தான் இப்போ இருக்குது. சரியா, லைஃப் டைம் வேலிடிட்டி பேக் கைஸ். இது February 10 நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதே ப்ரைஸில் 1 year or 6 months பேக் தான் இருக்கும். ஸோ லைஃப் டைம் பேக், ஒன் டைம் பேமெண்ட், லைஃப் டைம் அக்சஸ் வேணும் அப்படின்னா February 10 பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தடவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா February 10 பண்ணுறவங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறவங்களுக்கு 1 year or 6 months தான் இருக்கும். ஸோ நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் வந்து திரும்ப லைஃப் டைம் பேக் கேட்காதீங்க. ஸோ அதுக்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த சீரிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு டாபிக் கீழே பேசிக்லேருந்து டைப் வைஸாக பிரித்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கோட A to Z சீரிஸ் முடிச்சுட்டு இந்த RQ100 மேரத்தான் லைவ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஃபஸ்ட்டு டாபிக் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பர்சன்டேஜ். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இதை பார்க்கலாமானா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் Quants A to Z சீரிஸ் பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் லெவல் கூட தான் இருக்கும். அதாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த லெவலில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. இன்னொன்று, நான் இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷினை கொண்டு வர போகிறேன். ஸோ தமிழில் இருக்காது. நான் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு தனியாக ஒரு சீரிஸ், அந்த பிவைக்யூஸ் இருக்குள்ள டிஎன்பிஎஸ்ஸோட மேக்ஸ் பிவைக்யூஸ் அது நான் கொண்டு வரேன். சரியா, இந்த சீரிஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இனிஷியல் கொஞ்சம் லெவல் கொஷினுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் எடுத்து A to Z சீரிஸை சால்வ் பண்ணாத டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் தான் எடுத்து சால்வ் பண்ணுவோம். அதனால இதை பேங்கிங், SSC, ரயில்வேஸ், இன்சூரன்ஸ் இதில் ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணுங்கள். SSC, CGL வரைக்கும் கூட நீங்கள் இந்த செஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பர்சன்டேஜ். ஸோ இந்த எல்லா டாபிக்ஸுமே நம்ம இதில் கவர் பண்ணுவோம். பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஆவரேஜஸ், profit and loss, simple interest, compound interest, ages, mixture allegation, partnership, time and work, pipes and systems, mensuration 2D, mensuration 3D, time, speed, distance, trains, boats and streams, permutation, combination, probability. ஸோ இந்த டாப்பிக்கோட A to Z சீரிஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் போய் லேர்ன் பண்ணிக்கணும். சரியா, ஆப்பில் ஒவ்வொரு டைப்பாக நான் கொடுத்துருப்பேன். அதை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணி ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த RQ மாரத்தான் லைவ் செஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். சரியா, ஸோ பர்சன்டேஜ் டாபிக் நீங்கள் ஆல்ரெடி A to Z சீரிஸில் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வெள்ளிக்கிழமை 5 PM வந்துடுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைவ் வரீங்களோ, சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, லைவ் கண்டிப்பாக நான் வந்துடுவேன். ஸோ 100 கொஷின் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் சால்வ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நான் 2 செஷனில் முடிக்கலான்னு வச்சுருக்கேன். ஒருவேளை முடிக்க முடியலை அப்படின்னா
அதாவது ஒரு செஷன்லேயே 50 கொஷின்ஸ் முடியலன்னா ஒரு 3 செஷனில் கூட நம்ம ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் டெஃபினட்டாக 100 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் சொன்ன மாதிரி குவான்ஸ் A to Z சீரிஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. February 10க்கு அப்புறம் 1 year பேக் தான் இருக்கும், இல்லைனா 6 months பேக் தான் இருக்கும். லைஃப் டைம் பேக் இருக்காது, இனிமேல் லைஃப் டைம் பேக்கே இருக்காது. பட் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க லைஃப் டைம் வேலிடிட்டின்னு நீங்கள் சொல்லி வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இருக்குமா, புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் ஸ்பெஷல் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் பிஒய்க்யூஸ் எடுத்து நான் சால்வ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் செஷன் கொண்டு வரேன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் 25 out of 25 மேக்ஸில் வாங்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜி கேட்குறீங்க, அந்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த 2 days நான் கம்ப்ளீட்டாக இந்த சீரீஸ்க்கான கொஷின்ஸ் எல்லாமே எடுக்க போகிறேன். அண்ட் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு பர்சன்டேஜ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பெரிய கொஷினாக இருந்தாலும் சரி, சின்ன கொஷினாக இருந்தாலும் சரி, அந்த டவுட் கொஷின் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இந்த 100 கொஷின்ஸில் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஷார்ட்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், 100 கொஷின் நான் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களோட டவுட் கொஷினை நீங்கள் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணால் கூட நான் அந்த கொஷினை இங்கே கொண்டு வரேன். ஸோ உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? இல்லை எனக்கு இண்டிவிஜுவலாக கைஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். 9360131535. ஸோ இப்போ நான் பர்சன்டேஜ் டாபிக்னு சொல்லியிருக்கேன்ல, உங்ககிட்ட மேபி நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் டவுட் கொஷினாக நீங்கள் வச்சுருந்துருக்கலாம் பர்சன்டேஜ் டாப்பிக்கில். ஓகே. ஸோ அந்த கொஷின்லாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதெல்லாம் நான் இங்கே செஷனில் இன்க்ளூட் பண்ணுறேன். எனக்கும் கொஷினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி எவ்வளோ பெரிய கொஷினாக இருந்தாலும் சரி, என்ன டைப் கொஷினாக இருந்தாலும் சரி, பர்சன்டேஜ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எந்த கொஷினாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அதை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே. பர்சன்டேஜ் கொஷின் போட்டு அனுப்புங்க. ஃப்ரைடே மறக்காமல் 5 PM வந்துடுங்க. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம எப்படி லைவாக கொண்டு வரலாம். 5 to மேக்ஸிமம் 8:30 or 9 o'clock வரைக்கும் இருக்கும். 3 to 4 hours லைவ். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் மேரத்தான் கொண்டு வர போகிறோம். இது வரைக்கும் மேரத்தான் கொண்டு வந்ததில்லை. பட் டெஃபினட்டாக நான் கொண்டு வந்துடுறேன். எல்லோரும் 5 PM மறக்காமல் வந்துடுங்க.